பேசிக்காக நம்மளுடைய உடம்பை வந்து எப்படி எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற சில யோகா பயிற்சிகளை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ யோகாவில் வந்து நான் வந்து டிஎன்ஒஎஸ் படிச்சிருக்கிறேன். ஸோ நேஷ்னல் லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து யோகா பற்றி உடற்பயிற்சி பற்றி இந்த இதில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரிஸ்காக நம்ம பாத்ரூமெல்லாம் போயிட்டு நல்லா பல் விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் நல்லா பண்ணிவிட்டு நல்லா பிரிஸ்காக வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம நின்றுக்கணும். நின்றுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு பயிற்சியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்படி அழகாக அப்படி 2 கை இப்படி வச்சு சிட்டப்ஸ் பண்ணணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி 2 காது நல்லா அப்படி வச்சுட்டு நம்ம சிட்டப்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்பைனல் கார்டு இந்த இது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். தலை குனியும் போது நேராக தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நேராக அப்படி நம்ம நின்னோம் அப்படின்னா கால் 2ம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம உட்காரும்போது மூச்சு மெதுவாக இழுத்துகிட்டே உட்காரணும். இப்போ கவனிங்க. இப்படி கீழே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 6 செகண்ட் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 தென் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 மோர் மறுபடியும் 6 செகண்ட் ஆஃப்டர் ரிலாக்ஸ். இதே மாதிரி ஒரு 20 நீங்கள் வந்து பண்ணணும். இந்த பொசிஷனில் சேம் நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பைனல் கார்டு இந்த பின்னால் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரே நேராக இருக்கணும். தென் 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் 6 செகண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இதில் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிருங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணி காட்டினேன். ஸோ பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு கை இந்த இடத்துல ஷோல்டர் வந்து வலிக்கும். தென் இந்த மூச்சை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட கைகளை வந்து நம்ம தளர விட்டுட்டு ப்ரீத் இன், வாயில் வந்து தென் இது நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 காலையும் சேர்த்து வச்சு தாடாசனம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட 2 ஃபிங்கர்ஸில் வந்து நம்மளோட பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். நல்லா கைகளை நல்லா மேலே உயர்த்தி இந்த 2 கையை நல்லா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி நம்மளோட 2 காது இருக்குது இல்லையா, இந்த காதுக்கு நேராக வச்சு நம்மளோட ஹெட்டை வந்து ஒரு சைடு நல்லா மேலே வச்சுக்கணும். தென் நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ நம்மளோட ஃபிங்கரில் வந்து நிற்கணும். ஒரு 20 செகண்ட், மேக்ஸிமம் 20 செகண்ட். தென் ரிலாக்ஸ் பண்ணும்போது மெதுவாக டவுன் பண்ணணும். உன்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் டச் பண்ணணும். கீழே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி டச் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் டச் பண்ணால் வந்து போதும். இது ஒரு 5 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். கீழே குனிஞ்சு ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு ஆஃப்டர் மேலே வரும்போது சேம் இதே போஸ்டர் இப்படி மேலே வந்து கையை நல்லா கீழே போட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே மேலே வரணும். இப்படி நல்லா கை நேராக வச்சு தாடாசனம் நேராக பார்க்கணும். உங்களோட லுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கீழே நீங்கள் குனிஞ்சிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி குனிக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ தூரம் டச் பண்ண முடிஞ்சாலும் இவ்வளோ தூரம் டச் பண்ணலாம். இல்லை எவ்வளோ தூரம் முடிஞ்சாலும் இவ்வளோ தூரம் முடிஞ்சாலும் இவ்வளோ தூரம், இல்லை இவ்வளோ தூரம் முடிஞ்சாலும் இவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம் வேணால் வச்சுக்கலாம். தென் 1 more ரிலாக்ஸ். ஆஃப்டர் கை நல்லா அப்படி மேலே எடுத்து நல்லா காதுக்கு நேரம் ஒட்டி வச்சு இதுலேயே ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி தென் அப்படியே மெதுவாக
ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஆசனத்தை வந்து ஸ்கூல் குழந்தைங்க, இந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த தாட ஆசனம் அப்படிங்கிறத வந்து பண்ணலாம். இப்போ தொடர்ந்து நம்ம அடுத்து வந்து சூரிய நமஸ்காரம் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு 12 ஸ்டெப் சூரிய நமஸ்காரம். அதுக்கு முன்னால் நம்ம என்றைக்குமே சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளோட உடம்பு வந்து தளர்வாக இருக்கணும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பேசிக்காக நம்ம ஹெட்டில் இருந்து இந்த பாதங்கால் வரைக்கும் சில பயிற்சி வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் கவனிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பாடி நல்லா தளர்வாக வச்சுக்கணும். எந்த எக்ஸசைஸ் எந்த ஆசனமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஒரு இடத்துல பெயின் ஆச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி அதை பொறுமையாக தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேராக நின்றுட்டு ஃபஸ்ட்டு காலையில் நினச்சி சிட்டப்ஸ் போட்டு தாடாசனம் பண்ணிவிட்டு இப்படி நிற்கணும். நின்றுட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சேர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கையை வந்து நேராக வச்சு நேராக பார்த்து இவ்வளோ நேராக நிற்கணும். 1 2 10 செகண்ட். ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளால் 10 செகண்ட் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு 5 செகண்ட் நம்ம நிற்கலாம். ஸ்டார்டிங் பண்ணுறவங்க ஒன் மோர் கை இப்படி நல்லா வச்சுட்டு மெதுவாக நேராக பார்க்கணும். ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரிலாக்ஸ். இப்படி பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம ஹெட்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து சில பயிற்சி வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டை வந்து ஒரு 10 டைம்ஸ் டவுன் அப் டவுன் அப். நீங்கள் டவுன் பண்ணும்போது இந்த கண்ணை சின்ன வந்து கீழே வந்து டச் ஆகணும். டவுன் அப் டவுன் அப் டவுன் முடிஞ்சுதா? இப்போ ஃப்ரண்ட் பேக் வந்துருச்சு. இப்போ சைடு மெதுவாக காது கிட்ட இப்படி கையை வச்சு மெதுவாக இப்படி பண்ணணும். இதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஒரு 10 செகண்ட் அப்படியே நிற்கணும். உங்களுக்கே தெரியும், அந்த ஃபீல் கிடைக்கும். ரிலாக்ஸ். தென் ரிலாக்ஸ். ஓகே, இப்போ நம்மளோட தலை வந்து இப்படி பின்னால் சைடில் போயிடுச்சு. தென் முடிஞ்சால் ரொட்டேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா ப்ராப்பராக பண்ணணும். மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக ஸ்மூத்தாக பண்ணணும். 2 டைம்ஸ் ஆப்போசிட். ஓகே, முடிஞ்சுங்களா? இப்போ ஹெட்டு முடிஞ்சுது. தென் அடுத்து நம்ம அந்த கழுத்து இருக்குதுங்களா, கழுத்துக்கிட்ட ஒரு குழி இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன டச்சப் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு நம்மளோட 2 கையை வந்து இப்படி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 2 கால்களை வந்து இப்படி சேர்த்து வச்சுக்கணும். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் மூச்சை வந்து இழுக்கணும். லிசன் பண்ணுங்கள். நம்மளுடைய செஸ்ட் இவ்வளோ தூரம் வந்துடணும். தென் இந்த இடத்துல கரெக்டாக அந்த கழுத்து கீழே இருக்கிற ஒரு அந்த ஸ்பைனல் கார்டு கீழே நல்லா முதுகு வந்து சுருங்கும். அப்படியே டவுன் பண்ணும். கை நல்லா தளர்வாக வந்து விட்டுக்கணும். தென் மறுபடியும் ஒன் மோர். பிகினிங்கில் பண்ணுறவங்க நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்க. தென் கை நல்லா அப்படி வச்சு நல்லா ஸ்பைனல் கார்டு இப்படி வந்துடணும். டவுன். இப்போ உங்களோட கழுத்துக்கு ப்ளஸ் இந்த இடத்துல இந்த முதுகு நல்லா குழியாக இருக்கும். ஓகேவா? இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்
ஹேண்ட் ரொட்டேஷன். இது நம்ம பேசிக்காக பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் நம்ம நல்ல உடம்பை வந்து சரியாக வச்சுக்கணும்னா நம்ம பேசிக்லேருந்து போகிறது ரொம்ப நல்லது. ஆப்போசிட் சைடு நீங்கள் சுற்றிக்கோங்க. தென் உங்களோட கை எவ்வளோ தூரம் பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் பிசைச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா இந்த பாதத்தை நல்லா அமுத்தணும். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் 1 2 3 4 5 இந்த கை சுற்றி வச்சுங்களா. அடுத்தது 1 2 3 4 5. தென் ஆப்போசிட் இப்படி 1 2 3 4 5 அப்படி 1 2 3 4 5. தென் ரெண்டு கையும் அப்படியே ஒரே மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பின்னால் 1 2 3 4 5. மறுபடியும் அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய தலை பண்ணியாச்சு, கழுத்து பண்ணியாச்சு, கை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நம்மளுடைய இடுப்பு கீழே இது வந்து ஆஃப் பெண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கைகள் நல்லா இப்படி உயரும். நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஆஃப் பெண்ட் பண்ணணும். இந்த ஷேப்பில் இருக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நேராக இருக்கணும். ஒரு 20 செகண்ட் அப்படியே நிற்கணும். புரிஞ்சுங்களா? அதாவது உங்களோட கைகளை நல்லா மேலே தூக்கி ஸ்ட்ரெட் பண்ணி உங்களோட முதுகு இவ்வளோதான் பெண்ட் ஆகும். உங்களோட கைகள் வந்து நேராக இருக்கணும். உங்களோட தலை மேலே இருக்கும். ஓகே, இப்போ இடுப்பு வந்து உங்களுக்கு பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஹிப் ரொட்டேஷன் வந்து பண்ணலாம். கைகள் நல்லா இப்படி இடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் 1 2 3 4 போதும். ஆப்போசிட் அப்படி 1 2 3 4. ஓகே, இப்போ இடுப்பு முடிச்சாச்சு. தென் அப்படியே நம்ம முட்டிக்கு வந்து வர்றோம். முட்டிக்கு வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி கை வச்சுக்கணும். கை வச்சுட்டு ஒரு சின்ன பார்ட் தான் மெதுவாக டாம் கீழே டச் பண்ணாமல் முட்டின்லாம் இப்படி மடக்கி இப்படி உட்காரணும். ஒரு 5 செகண்ட். தென் அப்படியே மெதுவாக அப்படி எழுந்திரிக்கணும். தென் ஒன் மோர். அப்படியே நேராக பார்க்கணும். முட்டி நல்லா மடங்கி இருக்கணும். வயிறு நல்லா ஒட்டி இருக்கணும். ஒன் மோர். ஓகே, இப்போ இதோட முட்டி வந்து முடிஞ்சது. தென் உங்களுடைய இந்த பாதங்கால், இப்போ கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கை ரெண்டு பின்னால் கட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து 1 முன்னால் பின்னால் முன்னால் பின்னால் முன்னால் பின்னால் முன்னால் பின்னால் ஒரு 10 டைம்ஸ். அதாவது 10 அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 இப்படி. தென் ஆப்போசிட் லெக் நல்லா அப்படி காலை முன்னால் நீட்டி ஆடக்கூடாது. 1 2 3 4 6 7 8 9 10. தென் ரொட்டேஷன் 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. சேம் அது இதே மாதிரி 1 2 3 4 5. ஆப்போசிட் 2 3 4 5. இது வந்து நம்ம சூரிய நமஸ்காரம். அடுத்து நம்ம கொஞ்சம் ஆசனாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டிப்ஸ். இதை வந்து நம்ம ரெகுலராக ஒரு 2 வீக்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் அந்த 12 ஸ்டெப் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பொதுவாக வந்து
பேசக்கூடாது. ஸோ அதனால் நான் 12 ஸ்டெப்ஸ் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக கவனிங்க. ஒரு டைமில் 2 டைம் வந்து பண்ணுறேன். பண்ணிவிட்டு பேசிக்கான சில ஆசனாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இன்றைக்கி. ஓகேவா? சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பேசக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் ஆசனத்தை மட்டும் அப்படியே கவனிங்க. ஓகே, சரி. சூரிய நமஸ்காரம் கூட போகலாங்களா? கவனிச்சு சரிதா? Two, 3. லெஃப்ட் லெக் பேக் வந்துட்டு ரைட் லெக் வந்து இப்படி நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்கணும். மேலே பார்க்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒன் மோர் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ எல்லோரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சூரிய நமஸ்காரத்தில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆசனத்தையும் வந்து அடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து தனியாக போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து உங்களுக்கு அன்பான நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.